2026ஆம் ஆண்டு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026ல எந்த ராசிக்கு மிக நல்ல யோக பலன் கிடைக்கும் அப்படின்றத பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம். 12 ராசியில மிக நல்ல யோக பலனை அனுபவிக்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் 2026 மிட்டுக்கு மேல மகர ராசி தான் முதல் இடத்துல இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வாக்கியப்படி 7.5 சனி முடிய போகுது. அதாவது 6/3/2026 காலகட்டங்கள்ல இருந்து அவங்களுக்கு 7.5 சனி முழுமையான அமைப்புகள்ல முடியுது. அது மட்டும் இல்லாம ராசிக்கு இவ்வளவு நாள் 6ல இருந்த குரு பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல போய் உச்சமாகி ராசியை பார்க்க போறார். ஸோ அந்த அமைப்புகள்ல இது நாள் வரைக்கும் மகர ராசிக்காரங்க 7.5 சனியில மிக பெரிய அளவுல கெடுதல்களை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அது ஃபுல்லாவே மாறக்கூடிய அமைப்புகள்ல இந்த வருஷம் 2026 முழுமையான யோக பலனை வாரி வழங்கக்கூடிய முதல் ராசி நிச்சயமாக மகர ராசி தான். 2வது இடத்துல 2-3 பேர் இருக்காங்க. அதுல துலா ராசி, ரிஷபராசி, விருச்சிக ராசி. துலா ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 6ல சனி பகவான் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். அதே மாதிரி 5ல ராகு இருக்காரு. இதுவரைக்கும் 9ஆம் பாவகத்துல இருந்த குரு பகவான் வரக்கூடிய குரு பயிற்சிக்கு மேல 10ஆம் பாவகத்துக்கு போறாரு அப்படின்றதுனால அவங்க 2வது இடத்துக்கு போறாங்க. அதே மாதிரி ரிஷபராசிக்கு ராசிக்கு 11ஆம் பாவகத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல யோக பலன்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்புகள்ல இருக்கிறாரு. அதே நேரத்துல 2ஆம் பாவகத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வரக்கூடிய ஜூன் மாசத்துக்கு பிறகு 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போறதுனால அவங்க ஒரு மீடியமான பலனை அனுபவிக்கக்கூடிய அமைப்புகள்ல இருக்காங்க. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டம சனி விலகி 5ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்துல சனி வரக்கூடிய அமைப்புகள்ல ராசிக்கு 9ஆம் பாவகத்துல குரு ராசியை பார்க்கறது மிகப்பெரிய நல்ல யோகம். ஸோ அதனால துலா ராசி, ரிஷபராசி, விருச்சிக ராசி இந்த 3 பேருமே அதற்கு அடுத்த நிலைகள்ல பலனை அனுபவிக்கக்கூடிய அமைப்புகள்ல இருக்காங்க. இதற்கு அடுத்த ஸ்டேஜ்ல ஒரு மீடியமான பலனை அனுபவிக்கக்கூடிய அமைப்புகள்ல யார் யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிதுன ராசி ஓரளவு ஓகே அப்படின்ற அளவுல இருக்காங்க. அதே மாதிரி கன்னி ராசியும் ஒரு ஓகே அப்படின்ற அமைப்புகள்ல இருக்காங்க. கடகராசியும் பெரிய அளவுக்கு இல்ல, ஒரு 2க்கு நடுவுல இருக்கக்கூடிய அமைப்புகள்ல இருக்காங்க. இந்த 2026ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள்ல சிம்ம ராசி, கும்பராசி, மீன ராசி, மேச ராசிக்காரங்க கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி தனுசு ராசிக்காரங்க ஒரு ஓகே அப்படின்ற, அதாவது ரொம்ப கெடுதல்னு சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற அமைப்புகள்லையும் இல்ல, 2க்கு நடுவுல இருக்கக்கூடிய அமைப்புகள்ல இருக்கிறதுனால 7.5 சனி அஷ்டம சனியை ஃபேஸ் பண்ற அளவுக்கு இருக்காது. அதே நேரத்தில் அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அமைப்புகள்ல இருக்கும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவு முழுக்க கோட்சாரத்தை பேஸ் பண்ணி மட்டும்தான் சொல்லியிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுயஜாதக அமைப்பு தான் ஒரு ஜாதகத்துல ஒரு பலனை டிசைட் பண்ணக்கூடிய அமைப்புகள்ல இருக்கும். அப்படின்றதுனால கோட்சாரத்தை மட்டுமே இங்க கணக்கெடுத்திருக்கோம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பதிவு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.